மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலனையே தரும் என்பதுதான் உண்மை. அலைந்து தெரியக்கூடிய வேலை அமைப்புகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் கடுமையான வருமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு. இந்த 4ஆம் இடத்தில் மாறி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நிலையாக 10-12ஆம் இடங்களை பார்ப்பார். இது ஒரு பெரிய யோகம். சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழல்கள் வரும். அது கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். சிலருக்கு கூட்டு தொழில் அமையக்கூடிய அமைப்பு, சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பயிற்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பயிற்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பயிற்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பயிற்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பயிற்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி. இந்த குரு பயிற்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி 3 இடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் 7.5 வருஷம் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். மிச்சம் 22 வருஷம் தொல்லையில் பண்ணுவார். ஆனால் குரு அப்படி இல்லைங்க. கிட்டத்தட்ட 5 இடத்திற்கு மேலே எவர் ராசிகளுக்கு 2, 5, 7, 9, 11 என்கின்ற 5 இடங்களில் வரும்போது அவர் மிகப்பெரிய நல்லதுகளை செய்வார். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வர்றார், 5ஆம் இடத்திற்கு வர்றார், 7ஆம் இடத்திற்கு வர்றார், 9ஆம் இடத்திற்கு வருகிறார், 11ஆம் இடத்திற்கு வருகிறார்னா ஒரு வருடத்திற்கு மேலாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதனால குருப்பெயர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த இடத்துல இந்த நேரத்துலையாவது கொஞ்சம் வந்துட மாட்டாரா? போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் டக்குன்னு நல்ல இடத்துக்கு வருவார். குருப்பெயர்ச்சியில் நல்ல இடத்துக்கு அவர் வந்திருந்தால் என்ன, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குருபலம் இருந்து கல்யாணம் ஆகும். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் சோதனை வேதனையாகவே பார்த்திருக்கிறேன் என்கின்ற அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மனதில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய வேதனை சோதனைகள் எல்லாவற்றையும் அப்படியே டக்குன்னு மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு உண்டுங்க. அதனால தான் அந்த குரு பயிற்சி நமக்கு நல்லதை செஞ்சிடாதான்ற நிறைய பேருடைய ஏக்க அமைப்புகளில் கண்டிப்பாக இருக்கிறது. சரி, இந்த வருஷம் எப்போ குரு பயிற்சி நடக்குது? 2026ஆம் ஆண்டு ஜூனில் 2ஆம் தேதி, வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துக்கு குரு பயிற்சி நடக்குது. மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலனையே தரும் என்பதுதான் உண்மை. அதுலேயும் கூடுதலாக ஒரு வெளிநாடு, வெளிமாநிலம் இந்த மாதிரியான விஷயங்கள், அலைந்து தெரியக்கூடிய வேலை அமைப்புகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் கடுமையான வருமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 7.5 சனி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லாமல் விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்போது நடந்துகிட்டு இருக்கிறார். அதாவது செலவுகள் இருக்கும், வருமானத்தில் சுருக்கங்கள் இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த மாதிரியாக ஒரு மாதிரியான விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய விரயச்சனி இப்போது இருக்கிறது இல்லையா? இந்த விரயச்சனியை 4ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய, ஏற்கனவே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட பெரிய நல்லதுகளை உங்களுக்கு செய்யலை. இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த 4ஆம் இடத்தில் மாறி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நிலையாக 10-12ஆம் இடங்களை பார்ப்பார். இது ஒரு பெரிய யோகம். 8, 10, 12ஆம் இடங்களை குரு பகவான் பார்க்க போவது என்பது இதுவரைக்கும் தொழில் இல்லாமல் இருந்தவங்களுக்குமே தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, வேலையில், வியாபாரத்தில், விவசாயத்தில் இது வரைக்கும் சாதிக்கவே முடியலைங்க. கடந்த 1-2 வருஷமாக ஏகப்பட்ட செலவுங்க. கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு கொஞ்சம்
சிரமங்களை குறைக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழல்கள் வரும். அது கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கின்ற தொழில் கொஞ்சம் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கூட்டு தொழில் அமையக்கூடிய அமைப்பு, சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. 8-12ஆம் இடங்களை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்க்க போகின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் படிக்க வேண்டும், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கேயே போய் சிட்டிசன்ஷிப் ஆகணுன்ற நிலைமையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் அது பலிக்கக்கூடிய தன்மை, அதற்கான அனுமதி, பாஸ்போர்ட் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சூழல் என இளைய பருவத்து மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாணவர்கள், அதுவும் குறிப்பாக நீட் எழுதுகிற மாணவர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா நீட் எழுதினவங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு தான் போகணும், குறிப்பிட்ட காலேஜுக்கு தான் போகணும், குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, குறிப்பிட்ட துறையில் மார்க் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பட்டம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மேற்படிப்பு படிப்பதற்கு இதுவரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு அதற்கான தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய மாறுதல்களை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேள யோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு உருவாகின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் கை கொடுக்காமல் இருந்தவங்க, எனக்கு கையில் காசு இருக்குதுங்க, கடன் அப்ரூவல் கூட இருக்குதுங்க, ஆனால் வீடு வாங்க முடியலைங்க, வீடு கட்ட முடியலைங்கன்ட்டு, அல்லது எங்கே வீடு கட்டுறது, இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதா, சொந்த ஊரில் வீடு கட்டுறதான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் எந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டும், எந்த இடம் உங்களுக்கு வீடு சரியாக அமையும் என்பது மாதிரியான சில கேள்விகளுக்கு விடைகள் தெரியக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. உச்சகுரு பகவான் இப்போது அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய யோக நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி வருடா வருடம் குருப்பெயர்ச்சி நடக்கிறது. இந்த வருடத்தில் ஏதோ பெரிய விசேஷம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, ஆமாங்க. 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைய போகிறாருங்க. அது இந்த வருஷங்க, ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இது ஒரு வகையில் ஒரு மாதிரியான பெக்கூலியர் தானே இல்லையா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கடக வீட்டில் உச்சத்தை அடையக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது உச்சத்திலே வருகிறார். அப்போ அந்த உச்சம் அப்படிங்கிற போது உலகம் முழுக்க நன்மைகளை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் கூடுதலாக நன்மை செய்வார்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குரு வலுத்திருந்தார்னாலே உலகத்தில் அமைதி வரும், ஆனந்தம் வரும், எல்லாருடைய பாக்கெட்லேயும் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும், அவரவருடைய பிணி தீரும், பணி சிறக்கும், இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய கிரகம் இல்லையா? இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் 3 ராசிகளை பார்க்க போகிறார். விருச்சிகம், மகரம், மீனம். விருச்சிகராசிக்காரர்கள் கடந்த 5-6 வருஷத்துக்கு மேலாக குருவின் பார்வைக்குள்ளே வரல. அவங்க இப்போது குருவின் பார்வைக்குள்ளே வருவீங்க. இந்த குருவின் பார்வைக்குள்ளே வர்றது உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பயங்கர கஷ்ட நஷ்டங்களை விளக்கக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதுகள் நடக்க போகுது. ஒரு 7-8 வருஷங்களுக்கு பிறகு என்னன்னா, ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போகின்றது. ஒரே ராசி உங்கள் ராசி தான். 12 ராசிலே நீங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி இந்த குரு பயிற்சியில். உங்கள் ராசிநாதனையும் அவர் பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார். ஆக கூடுதல் சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களை எல்லாத்துக்கும் இப்போ ஜென்மச்சனி போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களும் உண்மையிலே நல்லா இல்லை. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வேலை இல்லை, தொழில் இல்லை, மன அழுத்தம், பணி அழுத்தம், காதல் தோல்வி, இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களை சற்று பாதுகாக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சி அமையும் என்பதால் மகரம், மீனம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மாண்புகளை தன்னுடைய பார்வையின் மூலமாக செய்ய போகிறார். இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம்.
ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?